ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 173. இதில் கலியன் என்பவரின் கதை காண்போம். முன்பு ஒரு சமயம் முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தூய பக்தரான குமுதவள்ளி நாச்சியாரை மணமுடிக்க விரும்பிய திருமங்கை மன்னன் கலியன் குமுதவள்ளியின் பெற்றோரை அணுகி தன் விருப்பத்தை தெரிவித்தார். ஆனால் இப்பொழுது நாச்சியாரோ பஞ்ச சம்ஸ்காரம் செய்து கொண்ட வைஷ்ணவரை தவிர வேறு யாரையும் மணமுடிக்க தான் விரும்ப கிடையாது என உறுதியாக கூறிவிட்டால் காலம் தாழ்த்தாத கலியன் உடனே திருநறையூர் சென்று அங்கு எழுந்து அருளி உள்ள நம்பி முன் தண்டன் இட்டு தனக்கு உடனே பஞ்ச சம்ஸ்காரம் செய்து வைக்குமாறு இறந்து நின்றார். அவருடைய ஆழ்ந்த இரங்கலுக்கு பணிந்த நம்பி தன்னுடைய தெய்வீக உருவில் தோன்றி சங்கு சக்கரத்தை அவருடைய கரங்களில் பதித்து அவருடைய உடலின் 12 இடங்களில் பகவான் திருநாமத்தை பதித்து அவருக்கு பஞ்ச சம்ஸ்காரம் செய்து வைத்தார். இப்பொழுது பஞ்ச சம்ஸ்காரம் செய்யப்பட்டவராக கலியன் திரும்பி வந்தார். இந்த நிலையில் அவரை கண்ட குமுதவள்ளி நாச்சியார், இதுவரை சரி, ஆனால் ஒரு வருடம் முழுவதும் தினசரி 1008 வைஷ்ணவர்களுக்கு முழு திருப்தியாக விருந்து அளிக்க வேண்டும். அவர்கள் அனைவரும் உண்டு முடிக்கும் வரை உண்ணாமல் விரதம் இருக்க வேண்டும். அதன் பின்னர் அவர்கள் பாதம் கழுவிய நீரை பருகி தூய்மைப்படுத்தி கொண்டு அவர்கள் உண்ட மீதியை உண்ண வேண்டும் என்று அவள் கூற கலியன் அதனையும் ஏற்றுக்கொண்டார். குமுதவள்ளி நாச்சியாருக்கும் கலியனுக்கும் இனிதே திருமணம் முடிந்தது. இப்பொழுது குமுதவள்ளி நாச்சியாருக்கு தான் அளித்த வாக்குறுதியான நாள்தோறும் 1008 திருமால் அடியார்களுக்கு அன்னம் அளிப்பேன் என்ற வாக்குறுதியை நிறைவேற்ற கலியன் தன்னுடைய செல்வம் முழுவதையும் செலவழித்தார். அவருடைய கஜானா எல்லாம் காலியாகிவிட்டது. சோழ மன்னனுக்கு கட்ட வேண்டிய கப்பத்தையும் அவரால் கட்ட முடியவில்லை. அவரை தண்டிக்க இயன்ற சோழ மன்னனின் வீரர்கள் அவரிடம் தோல்வி அடைந்து விட்டார்கள். ஆனால் இறுதியில் வஞ்சகமாக கலியன் சோழ மன்னனால் சிறைப்பிடிக்கப்பட்டான். சிறையில் இருந்த கலியனுக்கு காஞ்சி வரதராஜ பெருமாள் கனவில் தோன்றி தன்னுடைய திருத்தலத்தில் கடனை அடைப்பதாக மன்னன் இடம் சேவர்கள் இடம் கூறினார். அவ்வாறே கலியனும் காஞ்சியில் தான் சேர்த்து வைத்த புதையல் இருப்பதாகவும் அதன் மூலம் கடனை தீர்ப்பதாக கூறினார். சோழ மன்னனின் அனுமதி பெற்ற வீரர்கள் கலியனை காஞ்சிக்கு அழைத்து சென்றார்கள். கலியனும் காஞ்சியில் ஏதோ ஒரு இடத்தை சுட்டி காட்டினார். ஆனால் அங்கு புதையல் ஏதும் கிட்டவில்லை. இப்பொழுது காவலையுடன் 1-2 நாட்களை கழித்த கலியனின் கனவில் மறுபடியும் வரதராஜ பெருமாள் தோன்றி வேகவதி நதிக்கரையோரம் ஒரு இடத்தை சுட்டிக்காட்டி அங்கு தோண்டச் சொன்னார். கனவில் கண்ட அந்த இடம் நன்றாக நினைவில் நிற்க மன்னனின் வீரர்களை அழைத்து கொண்டு அவர்களுடன் கலியன் அங்கு சென்றார். அந்த இடத்தில் பெரும் புதையல் கிடைத்தது. மன்னனின் கடன் தீர்த்த பிறகு எஞ்சிய செல்வத்துடன் தனது நாடு திரும்பிவிட்டார் கலியன். இப்பொழுது தனது வாக்குறுதிப்படி திருமால் அடியார்களுக்கு தொடர்ந்து விருந்தளிக்க கலியன் புதிதாக கொண்டு வந்திருந்த செல்வமும் காலி ஆகிவிட்டது. குமுதவள்ளிக்கு தான் அளித்த வாக்குறுதியை தொடர்ந்து நிறைவேற்ற இறுதியில் கலியன் வழிப்பறி திருடனாக மாறிவிட்டார். திருமங்கை மன்னன் ஆன கலியன் ஒரு நாள் தன் வழக்கப்படி திருமண கொல்லை என்ற இடத்தில் ஆலமரம் ஒன்றின் இலைகளின் மறைவில் தனது ஆட்களுடன் வழிப்பறிக்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்து தயாராக காத்து இருந்தான். இன்றும் திருமண கொல்லையில் அதே ஆலமரம் இருக்கின்றது. அங்கு வருடந்தோறும் இந்த விழாவும் அங்கு நடைபெறுகின்றது. கலியனுக்கு அருள் புரிய திருவுள்ளம் கொண்ட பகவான் கிருஷ்ணர் வயலாளி மணவாளன் தானே மணமகனாக உருவெடுத்து தாயார்
மணமகளாக உடன் வர இருவரும் விலை மதிப்பற்ற ஆடை ஆபரணங்கள் அணிந்தவர்களாய் மற்றைய விலை மதிப்பற்ற பொருட்களை தன்னுடன் வரும் பரிவாரம் சுமந்து வர பெரும் ஆரவாரமான திருமண ஊர்வலம் ஒன்றை ஏற்படுத்தினார். அந்த ஊர்வலம் கலியன் காத்து கொண்டு இருந்த மறைவிடம் வழியாக செல்லவும் ஏற்பாடு செய்தார். இப்பொழுது ஆலமரத்தின் உச்சியில் இருந்து நோட்டம் விட்டு கொண்டு இருந்த கலியன் இந்த ஊர்வலம் தன் மறைவு இடத்தை அணுகியவுடன் தன்னுடைய கொள்ளை கூட்டத்தினருக்கு சமிக்கை செய்தான். திடீரென பாய்ந்த கொள்ளை கூட்டம் ஊர்வலத்தில் இருந்த அனைவரின் வசம் இருந்த பொருட்கள் அனைத்தையும் நொடியில் கைப்பற்றி விட்டார்கள். ஆனால் மணமகனின் விரலில் இருந்த முத்திரை மோதிரத்தை மட்டும் யாராலும் கலட்ட முடியவில்லை. ஆனால் கலியனுக்கு அதை விட மனசு கிடையாது. தன்னுடைய பற்களால் கடித்து அதை அவன் எடுத்தான். இதனை கண்ட மணமகனாக வந்த பகவான் கிருஷ்ணரும், ஓ நம்முடைய கலியன் அல்லவா நீ என உறக்க கூறினார். இப்பொழுது கொள்ளை அடித்த அனைத்தையும் ஒரு மூட்டையில் போட்டு கட்டிய கலியன் பின்னர் அந்த மூட்டையை தூக்க முயன்றான். என்ன ஆச்சரியம்! அவனால் அதை துளியும் அசைக்க கூட முடியவில்லை. கோபம் கொண்ட கலியன் மணமகனாக வந்த பகவான் கிருஷ்ணரிடம், ஓ நீ நேர்மையற்றவன், ஏதோ மந்திரம் செய்து இருக்கின்றாய். இல்லாவிட்டால் எவ்வாறு இந்த மூட்டை எவ்வாறு இவ்வளவு கனமானதாக மாறிவிட்டது என்று உறக்க கூச்சலிட்டான். ஏதோ மந்திரம் ஓதி அந்த மணமகன் அதனை கணம் ஆனதாக செய்து இருக்கிறார் என எண்ணிய கலியன் மணமகன் வேடத்தில் இருந்த பகவான் கிருஷ்ணரிடம் அந்த மந்திரத்தை தன்னிடம் கூறுமாறு தன் இயல்புப்படி வாளை காட்டி விரட்டினான். பகவான் கிருஷ்ணரும் அவனிடம், அந்த மந்திரத்தை உனக்கு நான் சொல்லித் தருகிறேன், அருகில் வா, தலையை குனி, காதை கொடு என கூறினார். இதனை கேட்ட கலியன், ஓ என்ன திமிர் உனக்கு! உன்னிடம் இருந்து மந்திரத்தை பெற தலையை குனியவும் காதை கொடுக்கவும் கூறுகின்றாய். மந்திரத்தை உடனடியாக கூறு, இல்லாவிட்டால் என்னுடைய வாள் உன்மீது பாயும் என விரட்டினான். இப்பொழுது மாறு வேடத்தில் இருந்த பகவான் கிருஷ்ணரும், ஓ என்னுடைய பழைய நல்ல ஆத்மாவே, இதோ நீ விரும்பிய மந்திரம் பெற்றுக்கொள்வாயாக என கூறி 8 எழுத்து திருமந்திரத்தை கலியனின் காதுகளில் ஓதினார். திருமங்கையும் அதனை திருப்பி உச்சரித்தார். பின்னர் அந்த மந்திரத்தின் சக்தியை சோதனை செய்ய விரும்பிய கலியன் திருமந்திரத்தை உச்சரித்து கொள்ளையடித்த பொருட்களை கட்டப்பட்டு இருந்த அந்த மூட்டையை தூக்கினார். முன்பு தூக்க முடியாமல் இருந்த அந்த மூட்டையை அவனால் எளிதாக தூக்க முடிந்து விட்டது. தனது வேலை முடிந்தது என அங்கிருந்து புறப்பட்ட எத்தனித்த கலியனை பகவான் கிருஷ்ணரின் குரல் தடுத்து நிறுத்திவிட்டது. பகவான் கிருஷ்ணர் அவரிடம் கூறினார், ஓ கொஞ்சம் பொறுப்பாயாக, இந்த மந்திரத்தால் இன்னும் நிறைய நீ பெறலாம் என கூற திருமங்கை இன்னும் என்ன அதிகமாக என ஆவலுடன் வினவினார். பகவான் அவரிடம் ரிக், யசூர், சாம மற்றும் அதர்வன என்ற 4 வேதங்களும் இந்த மந்திரத்தில் ரத்தின சுருக்கமாக உள்ளன. மற்றவையெல்லாம் வீண் வார்த்தைகளே. வேதாந்தத்தின் சாரமும் இந்த மந்திரமே. ஆத்மா சம்சார கடலை கடக்க உதவும் ஓடமும் இதுவே. எங்கு சென்றால் திரும்பி வருவது கிடையாதோ அந்த பகவான் கிருஷ்ணரிடம் செல்வதற்கான வழியும் இதுவே. இந்த உலக மற்றும் மேல் உலக வளங்களை தரவல்லதும் இந்த மந்திரமே. புண்ணிய ஆத்மாக்களால் பரிந்து உரைக்கப்பட்ட மந்திரமும் இதுவே. இந்த மந்திரம் நாராயண உபனிஷத்தில் 3 வார்த்தைகளும் 8 எழுத்துக்களும் கொண்ட மந்திரமாக குறிப்பிடப்பட்டு இருக்கின்றன. மந்திரங்களில் மூல மந்திரமாக இந்த மந்திரம் இரகசியங்களில் பரம இரகசியம் ஆனதாகவும் தூய்மைப்படுத்துவதில் முதன்மை ஆனதும் ஆகும். இந்த மந்திரத்தை நர நாராயணர்களின் நரனுக்கு நான் உபதேசித்தேன். இந்த அரிய மந்திரம் 2வதாக உனக்கு அளிக்கப்பட்டு இருக்கின்றது. நீ பலவந்தமாக என்னிடம் இருந்து இந்த மந்திரத்தை பெற்று இருந்தாலும் பரவாயில்லை. இந்த
இந்த மந்திரத்தை பெற தகுதி வாய்ந்த இரண்டாவது ஆத்மா இல்லையே என என்னுடைய கவலை நீ நீக்கிவிட்டாய் என பதிலளித்தார். இப்பொழுது இந்த உபதேசங்களை கேட்ட திருமங்கை முற்றிலும் ஆன்மீக தன்மை உடையவராக மாறிவிட்டார். அவருடைய கொடூர குணம் நீங்கியவராக, தவறுகளுக்கு வருந்தியவராக, பக்தி மிகுந்தவர் ஆகிவிட்டார். ஆன்மீக கண்கள் திறந்து விட்டன. இளம் தம்பதியராக வந்த இருவரும் பகவான் விஷ்ணுவாகவும் தாயார் லட்சுமியாகவும் கருடன் மேல் தரிசனம் அளித்தார்கள் அவருக்கு. இப்பொழுது திருமங்கை ஆழ்வார் பாடினார். குளந்தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதுயர் ஆயினையெல்லாம் நிலந்தரச் செய்யும் நீல் விசும்பு அருளும் அருளோடு பெரு நிலமளிக்கும் வளம் தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டுகொண்டேன் நாராயணா எனும் நாமம் என்றார் திருமங்கை ஆழ்வார். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.